ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த அசோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழர்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது, போயிட்டு தான் இருக்குது. நிறைய இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் மக்களை நோக்கி போகுது. நாம் பிறந்த ராசிகளில் நட்சத்திரங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கிரகங்கள்லேயும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், குரு, ராகு, புதன், சுக்கிரன், கேது, அது மாதிரி கேது, செவ்வாய், சனி, இந்த 9 நட்சத்திரங்கள்லையும் 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்களில் நாம் கிரகங்களில் அதிகாரமிக்க கிரகங்களா, ஆற்றல் மிக்க கிரகங்களா, சில கிரகங்கள் நம்ம பார்ப்போம். அதிகாரமும் ஆற்றலும் நிறைந்த கிரகங்களை பார்க்கறது பார்த்தீங்கன்னா சூரியன், அடுத்து குரு, அடுத்து செவ்வாய். இந்த 3 நட்சத்திரங்கள், 3 கிரகங்களுடைய நட்சத்திரங்களுமே சிறப்பானதாக பார்ப்போம் இல்லையா? இதில் தான் அங்கே ஒரு பெரிய சிக்கலும் அடைஞ்சிருக்கு. நாம் பார்க்குற 27 நட்சத்திரங்களில் நாம் எந்த கிரகங்கள் நல்லதை செய்கிறது, நன்மதிப்பை செய்கிறது, பாராட்டுக்குரிய கிரகங்கள் என்று நினைக்கிறோமோ அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களே உடைபட்ட நட்சத்திரங்களாக வருகிறது. இந்த உடைபட்ட நட்சத்திரங்கள் தான் நமக்கு பார்க்கறதுக்கு குருவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம்னு தெரியுது. ஆனால் இந்த உடைபட்ட நட்சத்திரங்களில் நீங்கள் வாஸ்து பூசை செய்வதோ, சுபகாரியங்களை செய்வதோ விசேஷமில்லை அப்படின்னு வருது இல்லையா? நம்ம என்னைக்காவது குருவை பற்றி, செவ்வாயை பற்றி, சூரியனை பற்றி தவறுதலாக பேசுறதில்லை. இந்த கிரகங்கள் தான் ஒரு அடிப்படைக்கு ஆதாரம். அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதிகாரமான பதவி, பெரிய கட்டிடங்கள், பெரிய தொழிற்சாலைகள், இதையெல்லாம் உருவாக்கி தர்றதுக்கு செவ்வாயே காரணமாக இருக்காது இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி குரு பகவானுடைய பார்வைகள் நமக்கு ஒரு பெரிய விசேஷத்தை தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க. அந்த குருவினுடைய பார்வையும் நமக்கு விசேஷத்தை தருகிறதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. எல்லாருக்கும் குரு பார்வை இருந்தும் அங்கே பிரச்சனை இருக்கு. அப்போ இன்னும் நிறைய இங்கே ஆய்வு செய்ய வேண்டி இருக்கு. சூரியன் தான் அரசு வேலை, அரசு உத்தியோகம்னு சொல்கிறோம். அந்த சூரிய பகவான் பலம் இழக்கிற போது அப்பாவளி பூர்வீகம், நமது வேலைவாய்ப்பு, நமது பலம் அனைத்தும் இழந்து விடுகிறோம். அப்போ அதுக்கு முக்கியமான காரணம்